மிளகா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. தோலெலாம் எடுத்துகிட்டு இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்குங்க. இது வந்து காஞ்ச மிளகான்றது நல்லா காரம் கிடையாது, மீடியமான காரம் தான். அதனால் நான் இத்தனை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் கிட்டே மிளகா காரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் புளிப்பாக தான் சாப்பிடுவாங்க. புளி சேர்த்துக்க ரொம்ப சிம்பிளான மெத்தட், தெரியாதவங்களுக்கு இதில் நிறைய சேர்க்குறாங்க. பாருங்கள், உப்பு வந்து இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இவ்வளோ தாங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தாளித்து எடுத்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஒரு தாளிப்பு போட்டுங்க. யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான், நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தாளிக்கிறோம் இல்லையா, அதை மாதிரி தாளித்து சிம்பிளாக. இந்த அளவுக்கு சட்னி கெட்டியாகவும் இருக்கலாம், இல்லை தண்ணியாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க. சிம்பிளான முறையில் இதில் வெங்காயமோ தேங்காயோ எதையுமே வைக்க தேவை. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இந்த டேஸ்ட்டு நாளைக்கு வேறு டேஸ்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே பண்ணி அதை மாதிரி செஞ்சுக்கங்க. ஆனால் ஒரே ஒரு முறை பிக்னஸாக இருந்தாலும் செய்ய தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இதை மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.